ஒரு மன்னன். அவனிடம் வந்தது ஒரு சாதாரண கனியாக இல்லை, அது அமரத்துவத்தின் சாவி. தகடோர் நாட்டின் வீர மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சி. போர்க்களத்தில் சிங்கம், அரண்மனையில் கருணையின் உருவம். ஒரு நாள் அரிய நெல்லிக்கனி ஒன்றை வேட்டைக்காரன் கொண்டு வந்தான். அமைச்சர்கள் உற்சாகம். அரசே, இதை சாப்பிட்டால் உங்கள் ஆயுள் நீளும், நாடு பாதுகாப்பாக இருக்கும். அரண்மனை முழுவதும் எதிர்பார்ப்பு. எதிர்பாராத தீர்மானம். அதியமான் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக கேட்டார், நான் நீண்ட நாள் வாழ்ந்தால்? ஒரே ஒரு மனிதன் வாழ்கிறான். ஆனால் தமிழ் நீண்ட நாள் வாழ்ந்தால்? அவர் உடனே தூதரை அனுப்பினார். அரண்மனைக்கு வந்தார் ஞானத்தின் சின்னம், ஔவையார். அனைவரும் அதிர்ச்சி. அதியமான் நெல்லிக்கனியை ஔவையாரின் கையில் வைத்தார். உங்கள் அறிவு 1000 பேரை வாழ வைக்கும், என் உயிர் ஒருவனை மட்டுமே காப்பாற்றும். அரண்மனை அமைதியானது. அது ஒரு கனி அல்ல, ஒரு அரசனின் தியாகம். மறைந்த சதி. ஆனால் அவரது புகழ் பரவிய போது சேர மன்னன் பொறுக்கவில்லை. அவன் புகழ் அதிகரிக்கிறது, அவன் வாழ்ந்தால் நம்மை மிஞ்சிவிடுவான். தகடூர் மீது முற்றுகை. போர் தொடங்கியது. அதியமான் முன்னணியில். அம்புகள், வாள்கள், தீப்பொறிகள். பல நாட்கள் போராடினார். இறுதி தருணம். போரின் நடுவில் அதியமான் கடுமையாக காயமடைந்தார். அமைச்சர்கள் சொன்னார்கள், அரசே, நீங்கள் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டிருந்தால்? அதியமான் சிரித்தார். அதை நான் சாப்பிட்டிருந்தால் இன்று நான் உயிருடன் இருக்கலாம், ஆனால் வரலாறு என்னை மறந்திருக்கும். அவர் கடைசி வார்த்தை, தமிழ் வாழ்க. அவர் வீர மரணம் அடைந்தார். உண்மையான அமரத்துவம். அந்த நெல்லிக்கனி ஆயுள் நீட்டித்திருக்கலாம், ஆனால் அதியமான் எடுத்த முடிவு அவரை 1000 ஆண்டுகள் உயிரோடு வைத்திருக்கிறது. இன்று வரை அவரது பெயர் சொல்லப்படும் போது மக்கள் வள்ளல் என்று மரியாதையுடன் கூறுகிறார்கள். அவர் அமரத்துவம் பெற்றது ஒரு கனியால் அல்ல, ஒரு தியாக முடிவால்.